அடுத்த ஒரு அது முடிச்சு சும்மா காட்டு அங்கே போய் என்ன பண்ணுறோம் ப்ரோ? அங்கே தான் இப்போ தமிழ் ஸ்கூலு போகிறோம். சொன்னா தமிழ் ஸ்கூலுக்கு என் கூட்டாளி சொன்னால் என் பழைய டீச்சர் இருக்காங்களே அங்கே படிச்சு கொடுக்குறாங்க. இப்போ அவங்க போய் பார்த்துட்டு வரணும்ல அங்கே. அதான் ப்ரோ. அப்புறம் தமிழ் ஸ்கூலுக்கு ஒரு டாக்குமெண்ட் செஞ்சிடலாமோ ப்ரோ? சாவிடா நீங்கள் உண்மையில ஜீனியஸ் ப்ரோ. தமிழ் ஸ்கூலில் டாக்குமெண்ட் செஞ்சிடலாம். அதே டைமில் என்னோட டீச்சரை பார்த்துட்டு வந்துடுறேன். நான் ஒரு ஸ்டேஷன் இருக்கேன், கொஞ்சம் நேரம் தூக்கிறேன். எஸ்ஆர்சிக்கு தமிழ் லண்டன் இங்கே தான் என்னோட கூட்டாளி சொன்னாலாம் எங்கள் டீச்சர் வேலை செய்கிறாங்க. ஆமாவா? ஆமாம், மைசூர் டீச்சரு. அது நான் என்ன பண்ணுறேன் இந்த பார்க்க ப்ரோ சார் வணக்கம் சார். மகேஷ் டீச்சர் எங்கே இருக்காங்க? சார் மகேஷ் என் டீச்சர் மகேஷ் போனீங்கன்னா அவங்க ரூமில் இருக்காங்க. அவங்க என்ன வேலை செய்யுங்க? குருபிரசாத் ப்ரோ. எங்கள் டீச்சர் குருபிரசாத் ப்ரோ. இவருக்கு படிச்சு கொடுத்து எப்படி குருபிரசாத் ஆனாங்க? ஆயிட்டாங்க. ப்ரோ அதுதான் கொஞ்சம் சாவடிடா தெரியும் ப்ரோ. டீச்சர் வணக்கம். டீச்சர் வணக்கம். யார் நீங்க? டீச்சர் ஞாபகம் இல்லை? தெரியலீங்களே. டீச்சர் நான் உங்க ஸ்கூல்ல படிக்கல. என் பேர் டெனிஸ். ஆனா இவர் படிச்சேன்னு சொல்றாரு. டீச்சர் என் பேர் மகி. ஞாபகம் கேன்டீன்ல கறிப்பா திருடி பப்ளிக் வாங்கினேன். விஷயம் அது ஞாபகம் இல்ல டீச்சர்? அதே மாதிரி டீச்சர் மாறவே இல்ல. நீங்கெல்லாம் வயசாச்சு. டீச்சர் சிரிச்சா கண்ணத்துல குழி விழுகுது. அவங்க கொஞ்சம் குழி விழுவோம். இவர் பள்ளியின் பெற்றோராசிரியர் சங்க தலைவர் திரு பாலகிருஷ்ணன். வேலையே தான் பாருங்க, டாக்குமெண்ட் எடுக்கிறாங்க. டீச்சர் எப்படி டீச்சர் பில்டிங் எல்லாம் புதுசா இருக்கு? புது பில்டிங் எப்பதான் கட்டினதா இருக்கு? ஆமா, இப்பதான் கட்டினது. ஏன்னா 2008 வந்து கடுமையான மழையினால வெள்ளம் ஏற்பட்டு பள்ளிக்கூடமே சேதமாயிருச்சு. அந்த வகையில நம்முடைய இன்றைய அரசாங்கம் தான் 2009 இந்த கட்டிடத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. சரியாக ஒரு 2010 மே மாதம் நம்ம இந்த கட்டிடத்துக்கு எத்தனை மாடி கட்டணும் டீச்சர்? 3 மாடி கட்டடம். முழுமையாக மானியம் நமக்கு கிடைச்சிதான் எல்லாம் கட்டினாங்க. இதில் 24 வகுப்பறைகள், மாணவர்கள் படிப்பதற்கு 24 வகுப்பறைகள் இருக்கு. கணினி அறை ஒன்று இருக்கு. கருவூல மையம் ஒன்று இருக்கு. கருவூல மையமா? PSS. PSS. அடுத்ததாக ஆசிரியர் அறை இருக்கு. பள்ளி அலுவலகம் இருக்கு. அடுத்ததாக வந்து கேன்டீன், சிற்றுண்டிச்சாலை. இதெல்லாம் சேர்த்து வருஷம் கட்டிட்டீங்க. அப்போ பழைய பில்டிங்கு? பழைய பில்டிங் வந்து உடைச்சாச்சு. ஆனால் ஒரு சின்ன ஒரு கட்டடம் வந்து அந்த பக்கம் இருக்கு. ஆனால் இங்கே ரொம்ப வசதியாகவும் பார்த்தேன் நான் பக்கத்துலேயே. அது நம்ம எதிர்பாராதது. KTM அமைந்தது. அது இன்னும் இந்த பள்ளிக்கு வந்து மேலும் வசதியை கொடுத்துருக்குங்க. தேவான்லாம் ஒன்றும் கட்டல. தேவான் வந்து நம்ம தற்போதைக்கு இல்லை. நம்ம சிலர்கிட்ட வந்து நன்கொடை கேட்டிருக்கின்றோம். பெற்றோராசிரியர் சங்கத்தோட உதவியோட கூடிய உறவில் அது அந்த கட்டடம் வந்து கட்டப்படும்னு நினைக்கின்றேன். சரி சார், இப்போ இந்த பில்டிங் கட்டணும் சொன்னீங்க இல்லையா? எப்படி இந்த ப்ரொசீஜர் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? எந்த மாதிரியான அப்ளிகேஷன் எப்படி நடந்தது? எந்த மாதிரி காசு இருந்துச்சு? மானியம் வந்து நான் 2009 தான் வந்தேன். முழு கதையும் தலைவருக்கு தெரியல. ஓகே. இது வந்து ரொம்ப பாடுபட்டு கட்டின பள்ளிக்கூடம். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது. ஒவ்வொரு வருஷமும் வெள்ள பிரச்சனை. ஒரு வாட்டி 2008 4 அடி உயரத்துக்கு வெள்ளம் வந்து ரொம்ப பாதித்து கிட்ட 3 லட்சம் வெள்ளிக்கு இழப்பு வந்துடும். ஸோ அந்த நேரத்தில் வந்து இதை வந்து நாங்கள் தேடும்போது
ஒரு மைனாடி இயக்கம் மூலிமா போய் பிரதமர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போது அவர் மூலிமா போய் அந்த இடத்துல பிரதமர் பதவி எடுத்த காலத்தில் இந்த பள்ளிக்கூடத்தை அவர் அனௌன்ஸ் பண்ணது, இந்த பள்ளிக்கூடத்தை உடனடியாக கட்ட வேண்டும் சொன்னார். இந்த பள்ளிக்கூடத்தை அடிக்கால் நாட்டு விழா நடத்துனது பட் நம்ம அது மந்திரி பிரசாத் நெகிரி சிம்பிளான் மாய்கா தலைவர்கள் ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க. இல்லை சார், 2008 வெள்ளம் இருந்துச்சு சொன்னீங்க, 2009 மானியம் கிடைச்சிச்சு. ஒரு வருஷத்தில் அப்ளை பண்ணி கிடைச்சிச்சா? இல்லை சார், அதுக்கு முன்னே நாங்கள் யார் சந்திக்கணுமோ செஞ்சுக்கிட்டு இருந்தோம். மாய்கா தலைவர்களை, தேசிய தலைவர், ஸோ இந்த மாதிரி எல்லாம் அடிப்படை வசதியில் யார் சந்திக்கணுமோ எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுட்டோம். சந்தித்த பிறகு யாருக்கு எங்கெங்கே லிங்க் இருக்கோ எல்லாத்தையும் நாடி போனோம். அந்த ரீதியில் ஒரு இயக்கம் என்ஜிஓ அவங்களே நாடணும். ஸோ அவங்க மூலிமா இது பிரதான மந்திரிக்கு கொண்டு போகப்பட்டது. ஸோ இப்போ பிரதான மந்திரி முதல் அவர் பதவி எடுத்த பிறகு வர்த்தக சங்க மீட்டிங்கில் இவர் அனௌன்ஸ் பண்ணார், சிரவங்கோட்டை பள்ளியை உடனடியாக கட்ட வேண்டும் அப்படின்னு கட்டப்பட்டது. அதிலிருந்து இந்த வேலைகள் உரை அவர் நிகழ்த்தும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நான் கேள்வி கேட்க போகிறேன், என்ன இருக்கேன். இப்போ நம்ம தமிழ் மாணவர்கள் கல்வியிலையும் சரி மற்ற விளையாட்டுத் துறையில் புரியுமா இல்லை, ஸ்டூடெண்ட்லாம் இப்போ படிப்பு லாட்டு இதில் அவங்க அச்சீவ்மெண்ட் அப்படி இருக்குது. பில்டிங்லாம் அழகாக கட்டியிருக்காங்க, நல்லா இருக்கு. அவங்களோட அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குது? பிள்ளைகளோட அடைவு நிலைன்னா சிறப்புன்னு தான் சொல்லணும். 2003 வருடம் 7 பெரும் மாணவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் இங்கே பார்க்கலாம், அந்த டீச்சர்ஸ்லாம் வருஷம் உள்ளது தான், ஒவ்வொரு வருடத்துக்கும் கொடுக்கப்பட்டது. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வருஷமாக 7 எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. எண்ணிக்கை தான் வேறுபடும். இப்போ போன வருடம் 7 பேர் எடுத்தாங்க. 7 பேர் 7 எடுத்திருக்காங்க. அது இப்போ இதில் ஹையஸ்ட்னா 7 எத்தனை பேர் எடுத்திருக்காங்க? 12 பேர். 2011 12 பேர் எடுத்தாங்க. நான் படிக்கிறப்ப எத்தனை எடுத்துட்டீங்க இருக்கா? அப்ப இல்ல, நீங்க படிக்க காட்டல. நான் படிக்கிறப்ப உலகே எடுக்கலாம். உங்க எடுத்தது இல்ல, இந்த பில்டிங்ல கட்டிங்க சொன்னீங்களா, நான் அதை பார்க்கணும். எப்படி சார் முடியுமா? சிரமம் தான் இருந்தாலும் நீங்க பழைய மாணவர்னால அது மட்டும் நான் டாக்குமெண்ட்ரி செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ கிளாஸ் ரூம்லாம் கொஞ்சம் படம் பிடிச்சிட்டு போகலாங்க. ரொம்ப நன்றி டீச்சர். மாதா பிதா குரு தெய்வம்னவங்க. அந்த வகையில் நீங்கள் கடவுளுக்கு மேலே ஏன் தெரியுங்களா, மகிழை படிச்சு கொடுத்து ஆளாக்கிருக்கீங்களா, அது பெரிய விஷயம். நீங்க ஆமா மாதிரி பேக் போட்டுருக்கீங்க. டீச்சர் சந்தோஷம் அப்படியே இருக்கு. கால் தொட்டு கும்பிட்டு போனோம். சரி ஓகே சார். எங்க போறோம்? நீங்க தான் டாக்குமெண்ட் சொன்னீங்க. அதான் கிளாஸ் ரூம் போகணும்னு நினைச்சேன். அதான் கிளாஸ் ரூம் வணக்கம் எல்லாரும். வணக்கம். இது என்னது? யாரு யாரு பேர்ல எழுதுவாங்க, சட்டம் போட்டுருக்காங்க. நாங்க பேர் எழுதுறோம். அப்பதான் நன்றி. ஹாய் மரியா, என்னோட மரியா. ப்ரோ செம்ம சந்தோஷமா இருக்கு ப்ரோ. என் டீச்சர் ஏன் கேளுங்க, ஏன்னா என் டீச்சரை பார்த்துட்டேன். இன்னமும் ஸோ உண்மையிலே சொல்ல வார்த்தையில் அப்படி பழைய ஞாபகம் வந்துருச்சுடா. பழைய ஞாபகம் வந்த மாதிரி ஓல்ட் மெமரி. ஞாபகம் வருதே ஞாபகம் சொல்லுங்க ப்ரோ. ஞாபகம் இருக்கு அந்த வயசுல சுடுதண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்க. ஆமா சுவிட்ச் ஆஃப் பண்ண முச்சா பண்ணுங்க. மஞ்சள் இங்க தெரியாதுடா. குத்து குத்து போடுறோம். 1 2 3 go குத்து.